லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெளியில போன்னு சொல்லியும் பிடிவாதமா இங்கேயே தான் இருப்பேன்னு இருக்காளே, அது தப்பு. ஏதோ ஹாஸ்டல்ல 10க்கு 10 ரூம்ல ஃபேன் கூட இல்லாத ஒரு டொக்கு ரூம்ல இருந்துட்டு ஏசி வச்ச ரூம்ல தங்கலான்னு பிளான் பண்ணாலே, அது தப்பு. பெரிய கார்ல போலாம், வசதியான வாழ்க்கை வாழலான்னு ஆசைப்பட்டு ஏமாத்தி இங்க வந்திருக்காளே, அது தப்பு. இவ்ளோ தப்பையும் பண்ணிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இருக்காளே, அவளை கேட்க உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட வரல. ஆனா அதையெல்லாம் தட்டி கேக்குற என்ன தப்பு சொல்ல மட்டும் உங்களுக்கு எப்படிங்க தோணுது? ராகினி அக்கா, நீ சாப்பாட்டுக்கு மட்டும்தானே காசு கேட்ட? இன்னையில இருந்து இந்த இந்திரா இங்க தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாகணும். அம்மா, ஏய், நீ கௌதம் கூட தங்கி இருக்கிற ரூம்க்கு வாடகை எவ்வளவுன்னு தெரியுமா? ஏசி ரூம். இதுவே நீ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா ஒரு 3000 ரூபாய் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா நீ இங்க தங்க மாசம் 30,000 கொடுக்கணும். இனிமே இங்க சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபாய்க்கு மேல ஆகும். எல்லாத்தையும் அது இதுன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா குறைஞ்சது 40,000 ஆகும். அதை எடுத்து எண்ணி வச்சுட்டு நீ இங்க இருக்கலாம், சாப்பிடலாம். நாங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம். ஏய், நீ என்ன சொல்ற? இருக்கியா இல்ல கிளம்புறியா? ச்சே, குடும்பமா இது? எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அத்தை சொல்றது எனக்கான சவால். நான் அதை ஏத்துக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் காசு கொடுத்துட்டு இங்க சாப்பிட்டுக்கிறேன், தங்கிக்கிறேன். நான் அது வரைக்கும் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போதுமா உங்களுக்கு? நீ இவ்ளோ சீன் போடுறதுக்கு பேசாம மியூச்சுவலா கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உங்க அக்காவுக்கும் நல்லது. பார் ஜெயா, கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. ஏங்க, நீங்க கொஞ்சமாச்சும் நம்ம கௌதம் வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? இந்நேரம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அவன் சந்தோஷமா இருந்திருப்பான். அதையெல்லாம் நடக்க விடாம கெடுத்திருக்கா இவ. சரிங்க, உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நான் பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு அவளோட அக்கா கிட்டே கேளுங்க. அவ தப்புன்னு சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். காவியா, பாத்தீங்கன்னு, ஏன்னா அவளுக்கு தெரியும் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு. இந்த இந்திராவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நான் இவளை வெளியில அனுப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாம் செய்வேன். என்ன பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. ஏ ராகினி அக்கா, நீ பாத்துக்க.
இனி இந்த வீட்ல இவ 1 மணி நேரம் இருக்கணும்னாலும் காசு கொடுக்காம இருக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன் விடு. என்ன மன்னிச்சிரு மகேந்திரா. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா நீ என் கையை கட்டி போட்டுட்ட. இந்திரா, சாரிம்மா. பரவாயில்லக்கா. பாவிங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ச்சே, என்ன மனுஷங்களோ தெரியல. ச்சே. ஆ, ஆ. இது இந்திரா கிட்ட கொடுத்துருங்கக்கா. காவியா, என்னம்மா இது? என் தங்கச்சி தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் ஓகே. ஆனா அவ இப்படி சாப்பிடாம பட்னி கிடக்குறத என்னால இப்படி பாத்துட்டு இருக்க முடியலக்கா. இத நீங்க கொடுங்க, நான் கொடுத்தா அவ வாங்கிக்க மாட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயே கொண்டு போய் கூட அவ சந்தோஷப்படுவா. அக்கா ப்ளீஸ். நாங்க என்னம்மா? நீங்க கொடுங்கக்கா. இந்திரா, என்னம்மா வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாக்கா, வீட்லயே உட்கார்ந்திருந்தா பசியில சாக வேண்டியதுதான். நான் போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னக்கா? என்னமோ போ இந்திரா. இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையுமே என்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. இங்க பாரு, நீ காசுக்காக எங்கேயும் போய் அலைய வேண்டாம். இந்தா, இத வச்சுக்கோ. இந்திரா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ படிக்கிற புள்ள, காசுக்கு எங்க போவ? இந்த நேரத்துல நீ படிப்புல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். இந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த வீட்ல நிம்மதியா இரு. பொடி. இல்லக்கா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். அதெல்லாம் எதுவும் இல்ல, வச்சுக்கோ. இல்லக்கா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். ஏமா, ஏன் அப்படி சொல்ற? வாங்கிக்கோமா. நீ பணத்துக்காக இப்ப எங்க போய் அலைவ? இத காவியா தான் கொடுக்க சொன்னான்னு எனக்கு தெரியும்க்கா. ஏதோ என் அக்காவுக்கு இன்னும் என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கே, அந்த அளவுல சந்தோஷம்தான். நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதனால எங்க அக்கா கோவம் நியாயமானதுதான். இந்த பணம் எனக்கு வேண்டாம்க்கா, இது அவகிட்டயே கொடுத்துருங்க. என் மேல அக்கா இன்னும் பாசமா இருக்கான்னு தெரிஞ்சது இல்ல, எனக்கு அதுவே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் காவியா இந்த வீட்டுல ஒருத்தி, இந்த வீட்டோட மருமக. இவங்களுக்கு நல்ல மருமகளா இருக்கிற வரைக்கும் தான் காவியாக்கு இந்த வீட்டுல மரியாதை. அதனால
அவ எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது தான்க்கா நல்லது. அதனால இந்த பணத்தை அவகிட்டயே கொடுத்துருங்கக்கா. இது என்னோட பிரச்சனை, இத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்திரா, கல்யாணி, என்னடி ஆச்சு? ஏன் கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற? கிளாஸ்ல இருக்கும்போது மியூட்ல போட்டேன்டி, பார்க்கல. ஆமா, என்ன ஏதோ அவசரமா வர சொல்லியிருந்த? என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி நீ என்ன கையில பேப்பர் வச்சிருக்க? ஓ, நீ கிளாஸுக்கு வரதில்லல்ல? இது பேரண்ட்ஸ் கன்சர்ன் லெட்டர் ஆண்டி. இதுல அப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்தாதான் அகாடமில நம்ம ஹால் டிக்கெட் தருவாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மொத்த ஃபீஸையும் கட்டி முடிச்சிட்டு தான் எக்ஸாம்க்குள்ள நோடியூ ஃபார்ம்லயும் சைன் வாங்கணும். இந்தா, உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா குடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அது இருக்கட்டும் இந்திரா, என்ன விஷயமா வர சொல்லியிருந்த? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் கல்யாணி. எதுக்கு இந்திரா, என்னாச்சு? அந்த வீட்ல என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்றாங்கடி. சாப்பிடுறதுக்கு ஒரு காசு, தண்ணி குடிக்க ஒரு காசுன்னு கணக்கு போட்டு மாசம் 40,000 ரூபாய் கேக்குறாங்க. அடி பாவி, என்ன இந்திரா சொல்ற? ஆமா கல்யாணி, அதுக்காக தான் என் நகையெல்லாம் அடகு வச்சு ஏதாவது பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். படு பாவிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன் இந்திரா, கௌதம் இது எதுவும் கேட்கலையா? இல்ல கல்யாணி, அவனால என்ன பண்ண முடியும்? அவனும் சொல்லிதான் பார்த்தான், ஆனா அவங்க யாருமே கேக்குற மாதிரி இல்லடி. கௌதம் சொல்லியும் கேட்கலையா? ஆமா, அவனாலையும் முழுசா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியலடி. அவன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஏத்துக்கிறதுல ஏதோ ஒரு மனத்தடை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதை எப்படியாச்சும் உடைச்சிட்டா போதும், எல்லாமே சரியாயிரும். சரி வா வா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? இந்திரா, இது உனக்கு ஃபீஸ் கட்டவே பத்தாது, அப்புறம் வீட்டுக்கு வேற கொடுக்கணும்னு சொல்ற. எப்படி சமாளிக்க போற? இந்த காசு எதுக்கும் பத்தாதுரே. ஆனா இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுட்டு சீக்கிரமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ண போற இந்திரா? அது ஒன்னும் இல்லடி. செம்ம பிளானு.
இது மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இனி நீ தான் இந்திரா அந்த வீட்ல. சரியா நடக்கணும் இல்ல நடத்தணும். இது எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேல கல்யாணி? என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன் விடு. சரிடி. அப்புறம் இந்திரா, பணம் வேற பத்தலங்கிற. நான் வேணா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி தரவா? ஏய் அதெல்லாம் வேண்டாண்டி. இதை வச்சு ஏதாவது சமாளிக்க முடியும் தான் தோணுது. எப்படிடி? அதெல்லாம் தெரியல, ஆனா மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல, த்ரில்லிங்கா. நம்ம போராடி தானே ஆகணும், ஜெயிச்சிடலாம். சரிடி, இதை நான் பாத்துக்கிறேன். கல்யாணி, நான் சொன்னதை மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ என்ன? சரிடி. சரி இந்திரா, ரூம் போயிட்டு கால் பண்றேன். நீ சேஃபா போன. பாய். பாய் இந்திரா. சந்திரா, சந்திரா, என்னங்க? கவனத்தை அப்படி எங்கதான் வச்சிருக்க நீ? கூப்பிட்டது கூட கேட்கலையா உனக்கு? நான் எங்க வச்சிருக்க போறேன்? எல்லாம் என் பொண்ணுங்களை பத்தி தான். சரி சந்திரா, காவியா கிட்ட பேசினியா? ஏதாவது கால் பண்ணாலா? இல்லைங்க, நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். கொஞ்சம் அவளுக்கு ஃபோன் போட்டு கொடுங்களேன், பேசுவோம். வயிற்று புள்ளக்காரியா, அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ? பார் சந்திரா, இப்பதான் காவியாக்கு பேசலான்னு சொன்னோம், பார்த்தா அவளே ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடுங்க. இரு 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 இரு. பொண்ணு குரல் கேட்டு பல நாள் ஆயிடுச்சுங்க. அம்மாடி காவியா, எப்படிமா இருக்க? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். என்னாச்சு காவியா? உன் குரல் ஒன்றும் சரியில்லையே. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஆனா இங்க இந்திராக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, பாவம் பாவ. இன்னைக்கு அவளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அவளை எப்படியாச்சும் வெளியில அனுப்பணும் தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கு அவளுக்கு சாப்பிடுறது கூட காசு கேக்குறாங்கப்பா. பாவம் பாவ. நேத்து நைட்ல இருந்து அவ ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. ஐயோ. காவியா, அதுக்கு நீ ஏம்மா கவலைப்படுற? அவளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அவ அப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவ பொறுப்புலயே இருக்கு. நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பேசணும்னு. ஆனா கேட்கிற மாதிரி இல்லையே. என்னமோ தான் தான் இந்த உலகத்தையே கரெக்ட்னு நினைச்சுக்கிற. யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்க பாரு காவியா, வீட்டுக்கு அடங்காதவ ஊருக்கு தாமா அடங்குவா. இரு, அவளை அவ போக்கிலே விட்டுருமா. அவளுக்காக அவளை நினைச்சு நீ எதுவும் சாப்பிடாம கொள்ளாம இருக்காத என்ன? வயிற்றுல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்க, மறந்துடாத என்ன? சரிப்பா. அங்க என்ன நடக்குதோ அது அவ விதிப்படி நடக்கட்டும் என்னம்மா? சரிப்பா. சரிம்மா, நீ பாரு, அப்பா அப்புறம் பேசுறேன். பாவிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பொண்ணன் கூட பார்க்காம இப்படியே நடந்துக்குவாங்க. ஏய், அவளதான் நம்ம தலை மொழியாச்சு இல்ல, அப்புறம் என்ன அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? விடு. என்னங்க, என்ன இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணுங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக
அந்த வீட்ல அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு பட்டியா கிடைக்கிறத கேள்விப்பட்டு எப்படிங்க நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்? ஏய் சந்திரா, உப்பு தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க அவ பண்ணது தப்புதாங்க. ஆனா அவ ஆசைப்பட்டவனை தானே கட்டிக்கிட்டா. அதுவும் ஒரே தானங்க நடந்திருக்கு. எல்லாரும் இப்படி ஒதுக்கிட்டா அவ எங்க போவா? அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா என்னங்க? இவங்க பாட்டுக்கு டைவர்ஸ் அது இதுன்னு போடா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் நம்ம கேட்காம வேற யாருங்க கேட்பாங்க? சரிங்க, இதெல்லாம் விடுங்க. என்னதான் மனசுல கோவம் இருந்தாலும் அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கெல்லாமா காசு கேட்பாங்க? இப்படி கொடுமைப்படுத்துறவங்க வீட்டுக்கா நம்ம பொண்ணு வாழ போயிருக்கா? நான் இவங்க இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஏய், தப்ப பத்தி நீ பேசாத. உன் மக இன்னொரு பொண்ணுக்கு அமையிருந்த வாழ்க்கைய தட்டி பறிச்சிருக்கா. அது உன் கண்ணுக்கு தப்பா தெரியல? அவங்க இப்படி மோசமா நடந்துக்கிறதுக்கு காரணமே உன் பொண்ணுதான். பேசுற பேச வந்துட்டா பெருசா. முதல்ல அழுகிய நிப்பாட்றியா?